நிறைய பேர் வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸு வித் ப்ரைஸோடு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லலிதா ஜுவல்லரியில் வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ப்ரைஸோடு கேட்டிருந்தீங்க. சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் போடுறதில்ல, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் மட்டும் போட்டு மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் ப்ரைஸோடே அப்படியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வந்திருக்கோம். ஸோ வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து ஆன்டிக் நெக்லஸ் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால லிமிட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் போக போக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஒரு 40 கிராம்லேருந்து 50 கிராமில் வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுமே ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000க்குள்ளே தான் வரா மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பீஸ் ரேட்டாகவே அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ப்ரைஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்றீங்க. அப்ராக்சிமேட்டாக என்கிட்ட ப்ரைஸ் கேட்குறீங்க, என்னால் சொல்ல முடியல. ஏன்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் வித் மேக்கிங் சார்ஜஸோட. இப்போ நம்ம பார்க்குறதுல வந்து அந்த ப்ரைஸோட ஜிஎஸ்டியோடு சேர்த்து நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி மஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக வந்து அகல் விளக்கு கலெக்ஷன்ஸுமே காட்டியிருக்கேன். எல்லாமே ஒரு கிஃப்டிங்க்கு கூட யூஸ் ஆகும். தீபத்துக்கு மட்டும் நம்ம வீட்டில் ஏற்றாமல் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட இப்போ கார்த்திகை மாதத்தில் அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா வெயிட்லாம் வந்து அது ஒரு 8 கிராம் சில்வர்லேருந்தே வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் அந்த கார்த்திகை தீப அகல் விளக்குக்கு வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. சிலது ஆன்டிக் பீஸுக்கு மட்டும் மேக்கிங் சார்ஜஸ் வருது. அது எவ்வளோ நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதும் ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் இது மாதிரி லலிதா ஜுவல்லரியில் தேடிட்டு இருப்பாங்க சில்வர் ஜுவல்ஸ், அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இதில் மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பேட்டர்னில் தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன் மாதிரி இருக்குது. அதுவும் இந்த எஸ்பெஷலி நடுவில் வர்றது ரொம்ப கிராண்ட் கலெக்ஷனுங்க. ஒரே ஒரு நெக் பீஸ் போட்டால் மட்டுமே நம்மளுக்கு நல்லா நிறைவாக இருக்கும், கழுத்துக்கு நிறைவாக. அதே சமயத்தில் வந்து இப்போ நீங்கள் கல்யாணங்களுக்கு கூட கிஃப்டிங் கொடுக்குறீங்க, ஒரு 10,000க்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வரில் கூட நம்ம கிஃப்ட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் இது தாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து கோல்டு ரேட் ஏறதுனால நிறைய பேருக்கு கோல்டில் இதில் மாதிரி வாங்க முடியல. அதனால் வந்து நிறைய பேர் சில்வரில் வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டில் வந்து இப்போ இந்த ஜுவல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம லலிதா ஜுவல்லர்லையுமே பார்த்திங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு காமிச்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா கீழே அந்த ஜேர்ட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜேர்டுன்னு அந்த கலரில் வந்து பீட்ஸ் தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது கூட நல்லா நியூ லுக்காக இருந்தது. அதே சமயத்தில் அங்கங்கே மினிமலிஸ்டாக ஸ்டோன்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. பீட்ஸ் ஒர்க்குமே இருக்குது. 16,448 ரூபா வேலை. 53 கிராம் சில்வர் வெயிட்டில் வந்திருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பாலிஷ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அது மட்டும் இல்லாமல் பாலிஷ் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. அது நம்மளோட யூசேஜை பொறுத்ததுங்க. ஆனால் வந்து உடனேலாம் நம்மளுக்கு போகாது. நம்ம வச்சு போடும்போது ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணும்போது நல்லா லாங் லைஃப் வரும். அதே சமயத்தில் பாலிஷ் போயிடுச்சுனாலும் நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். இங்கே கூட கொண்டு வந்து கொடுத்து நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். பர் கிராமுக்கு வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்க பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் வந்து இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ற டவுட்டும் இருக்கும். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான். இந்த மேலே வந்து சென்ட்டு படாமல் பார்த்துக்கணும். ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து உடனே அந்த வேர்வை வந்து ஒரு சாஃப்ட் கிளாத்தில் தொடச்சி நம்ம வச்சிட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு பாலிஷ் போகாமல் இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் ரீசேல் வேல்யூ பற்றின டவுட்டும் இருக்கும். இதையும் நான் வந்து எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் கூட டவுட் இருக்குது. உங்களுக்கு வந்து வாங்கிட்டு இன்றைக்கி வாங்குறீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் கொண்டு போய் விற்கும்போது அதில் உங்களுக்கு வந்து 50% அமௌண்ட் தான் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 13,000 ரூபா ரேட் நான் சொல்கிறேன்.
சொல்கிறேன்னா, இதில் வந்து உங்களுக்கு பாதி விலை தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 6000 ரூபாய் 6500 அப்படி தான் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் கழித்து இதை ரீசேல் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஏன்னா வந்து தங்கம் போல் வெள்ளியும் வந்து நாளுக்கு நாள் விலை அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா, அதனால உங்களுக்கு ரீசேல் வேல்யூவும் நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இப்போ குறைஞ்சிட்ருக்கே அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து மார்க்கெட்டை பொறுத்ததுங்க. அது ஒரு நாளைக்கு குறையுது, ஒரு நாளைக்கு ஏறுது, யாராலையுமே இப்போ சொல்ல முடியல. ஸோ இந்த பீஸ் பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், நல்லா கிராண்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஆன்டிக் மாதிரி இருக்காது, ஒரு செமி ஆன்டிக் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபுல்லாக பிளாக்காக இருந்தாலும் பிடிக்காது இல்லையா, அதனால. ஸோ உங்களுக்கு A to Z கலெக்ஷன்ஸ் இந்த நெக்லஸில் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதில் இப்போ நான் வேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடியோவில் பார்த்தது தான். ஆனால் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. நல்லா அந்த ஒரு பேட்டர்ன் வந்து ரொம்பவே லுக் வைஸ் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரெட் ஆன்டிக்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த கலரை. இது கீழே அந்த பீட் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அதில் வந்து ட்ரெடிஷ்னல் அந்த பிங்க் அண்ட் க்ரீன் கலரில் வந்துருக்கு. வெள்ளியில் வந்து அகல் விளக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து கார்த்திகை தீபம்ன்றதுனாலையும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிராம் சில்வர்லேருந்தே இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு 25 கிராம் ஆயில் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் விளக்கேற்றுறதுக்கு. நம்ம பூஜை ரூமில் வேணும்னாலும் ஒன்று கூட வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு அகல் விளக்கு ஏற்றுறது பிடிக்கும். இப்போ முருகருக்கெலாம் அகல் விளக்கு தான் நிறைய பேர் ஏற்றி யூஸ் பண்ணுறாங்க. அதுவே வெள்ளியிலன்னும் போது இன்னும் கூட நம்மளுக்கு ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும்ல, அதனால். இதெல்லாம் வந்து 27 கிராம் 28 கிராம் அந்த வெயிட்டில் தான் வந்திருக்கு. ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு வரும். இதில் மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சிலது மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மி தான், ஒரு 14 கிராம் 15 கிராம் அந்த மாதிரி வருது. இதில் ஒரு 5 கிராம் ஆயில் ஊற்றி ஏற்றலான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் கிஃப்ட் பண்ணுறோன்னா வெயிட்டு கம்மியாக வேணும், அதே சமயத்தில் விளக்கு மாதிரி எதனா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும். அதுவும் இல்லாமல் அதெல்லாம் ஒரு 25 கிராமுக்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு குட்டியாக பார்த்தாலும் அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா பார்வையாக இருக்காது. பட் இந்த மாதிரி அகல் விளக்கில் போயிட்டோம்னா நல்லா பெருசாகவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸுங்க. இது பார்த்திங்கன்னா 9 கிராம்குள்ளே தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஐயப்பன் சீசன் வரும். ஸோ ஐயப்ப விளக்கு மாதிரி கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் ஐயப்பனுக்கு ஏற்றுறதுக்கு வெள்ளியில். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஐயப்பன் பூஜையெல்லாம் போடுவாங்க. அதுக்கு என்ன வாங்கி கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். நிறைய பேர் 18 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட போவாங்க. அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் இது மாதிரி கிஃப்டிங்க்கு வந்து இது யூஸ் ஆகும் அந்த விளக்கு. அடுத்து பார்க்குறது அந்த கார்த்திகை தீப விளக்குல ஸ்டாண்டு வச்ச மாதிரி வரக்கூடியது. இது நம்ம வீட்டில் கூட பூஜை ரூமில் வந்து சைடில் வச்சு ஏற்றுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்றுலாம் கூட நிறைய பேர் வந்து இதை வந்து அழகுக்காக கூட யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டெக்கார் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. வாங்கி அப்படியே ஷோ பீஸ் இல்லை வீட்டில் வந்து முக்கியமான இடங்களில் வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ பார்க்குறதுலேயே வந்து ப்ளைனாக வரக்கூடியது. இதெல்லாம் ஒரு 6 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வரும். உங்களுக்கு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவுமே இருக்கும். கிஃப்டிங்க்கும் சரி, நம்ம வீட்டில் வாங்கி வச்சு ஏற்றுறதுக்கும் சரி. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு தாமரை பூ ஷேப் மாதிரி, அதில் வந்து திரி போட்டு ஏற்றுற மாதிரி. இந்த மாதிரி விளக்கெல்லாம் நம்ம வாசப்படியில் வச்சு ஏற்றுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். எண்ணெய் சிந்தினா கூட அந்த தட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியில் சிந்தாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் சைடு அந்த நேராக திரி போட்டு ஏற்றுறது வந்து ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து விளக்கு நின்று எரியும். நல்லா லைட் வெயிட்டடாக இருந்ததுங்க. பார்க்க பார்வையாகவுமே இருக்குது. லலிதா ஜுவல்லரில் வெட்டிங் செட்டு காட்டுறேன்னு சொன்னேம்மா, அது எப்போ வரும் நிறைய பேர் கேட்பீங்க. அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் கலெக்ஷன்ஸ், சில பேர்லாம் வந்து சாம் செயின் கலெக்ஷனுமே கேட்டிருக்கீங்க. அதுவுமே லலிதா ஜுவல்லரியில் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக வரப்போகுது. இதெல்லாம் வரணும்னு நம்ம சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஆன்டிக் பீஸு. மேலே வந்து மகாலட்சுமி அம்மன் உருவம் வர மாதிரி. உங்களுக்கு வந்து இதில் மெயின்டெனன்ஸ் கம்மிங்க.
ஆன்டிக் பீஸ்னால் என்னன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கெலாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் அதுக்கு ஆனால் மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் போடுவாங்க. 1 கிராமுக்கு இவ்வளோன்ட்டு போடுவாங்க. நான் கேட்டப்போ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா மேக்கிங் சார்ஜஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா லைஃப் கொடுக்கக்கூடியது. அதிலே வந்து பெருமாள் டிசைன் போட்ட மாதிரியான விளக்கு. இன்னும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு இப்போது கார்த்திகை தீபத்துக்கு வந்து நியூ அரைவலாக வந்ததை மட்டும் இப்போ நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ கூட டீட்டெயில்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் கோல்டு பிளேட்டட் சில்வருக்கே வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். நிறைய ஜுவல்ஸ் பார்க்கணுன்னாலும் அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். கோல்டு ஷாப்பிங் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், ஐகார்டில் கொடுத்துருக்கேன். அதில் டச் பண்ணி கூட போய் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.